ஹாய், இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் தோசையும் அதுக்கு சைடிஷாக தக்காளியும் வெள்ளைப்பூண்டும் வச்சு ஒரு சட்னியும் பண்ண போகிறோம். ரொம்ப காரசாரமான ஒரு சட்னியும் ஒரு தோசையும் தான். தோசைக்கு வந்து நான் மாவு வந்து முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தோசை மாவெல்லாம் எப்படி அரைக்கிறது, இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்ற வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அப்படி இதில் முடியலைன்னா செரின் வீட்டு சாப்பாடில் பார்க்கலைன்னா நம்ம செரின்ஸ் கிச்சன்லேயும் தோசை மாவு அரைக்கிறது எப்படி, இட்லிக்கு மாவு அரைக்கிறது எப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா சும்மா நம்ம தோசைக்கு மாவு அரைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு சும்மா எல்லா வீடியோலையுமே காட்ட வேணாம் அப்படின்றதுக்காக தான் முதல்ல ஆட்டி வச்ச மாவை இன்றைக்கி நான் தோசை செய்ய போகிறேன். முதல்ல சட்னிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ஒரே ஒரு சட்னியும் தோசையும் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 10லேருந்து 15 போல் பூண்டு பல் எடுத்திருக்கேன், வரமிளகாய் 4 எடுத்திருக்கேன், தக்காளி 4 எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் அரைச்சிக்கலாம். பச்சையாக தான் அரைச்சிக்க போகிறோம். வரமிளகாய் 4, காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு. இப்போ இதை அரைச்சிருவோம். இப்போ வந்து சட்னி பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வலுவலுப்பாக அரைச்சிக்கணும். சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெயில் தான் தாளிக்கிறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, அடுத்து கருவேப்பிலை. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருங்க. மிளகாத்தூள் வைக்கிறப்போ ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும், இல்லைனா கருகி போயிடும். அடுத்து நம்ம அரைச்ச சட்னி இதில் சேர்த்துடலாம். நம்ம அரைச்ச சட்னி தாளிப்பில் வந்து சட்னியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் உப்பு போட்டுக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஒரு 2 நிமிஷத்துலேயேவும் அந்த தக்காளியில் இருக்க தண்ணி வற்றி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அப்போ எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு பாருங்கள். சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான் சட்னி. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு இதில் இன்னும் கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க. சட்னி அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இறக்கிக்கலாம். சட்னியை மாற்றி வச்சுட்டு தோசைக்கல் வச்சிடலாம். தோசைக்கல் காஞ்சிருச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் எடுத்து ஊற்றினா இந்த மாதிரி அப்படியே வரணும். தோசை ஊற்றிட்டு மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இல்லைன்னா நெய், எது உங்களுக்கு விருப்பமோ அதையும் சேர்த்துக்கோங்க. இது பண்ணிக்கலாம். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். தோசையும் ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த தோசை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நைட்டு வந்து டின்னருக்கு வந்து எதுனா உங்களுக்கு சிம்பிளாக பண்ணணும், ஏதாவது ஒரு சிம்பிளாக ஒரு ரெசிபி பண்ணணும், மாவு இருக்குது, என்ன சட்னி பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க பார்த்தீங்களா? அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு சட்னி ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பச்சையாக அரைச்சி தாளிக்கிறது தான். நீங்கள் அதை தாளிக்காமல் கூட வெள்ளைப்பூண்டையும் அந்த தக்காளி வரமிளகாய் போட்டு நீங்கள் அரைச்சிட்டு கூட வெறும் தோசை அப்படியே தோசையில் தொட்டு கூட சாப்பிடலாம். தாளிக்கணும்னு கூட கட்டாயம் கிடையாது. அதுவும் ருசியாக இருக்கும், இதுவும் ருசியாக இருக்கும். ரெண்டும் வேறு டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு நாளைக்கு தாளிக்காமல் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சட்னியும் அடுத்த தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். திருப்பி போட்டுடலாம். இது கூட உங்களுக்கு தேங்காய் சட்னி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தேங்காய் சட்னி கூட கொஞ்சமாக வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இல்லை பழைய குழம்பு வீட்டில் இருக்குது, இல்லை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தான் பத்தலை அப்படிங்கிற டைமில் கூட இந்த மாதிரி சட்னி நீங்கள் செஞ்சுக்கலாம். தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பொங்கலில் போட்டிருக்கோம், தோசைக்கு போட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய தேங்காய் சட்னி நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், தோசை ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். அருமையான சட்னி பாருங்கள், சூப்பராக இருக்குது. மனமும் சூப்பராக இருக்குது, சட்னியும் சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சட்னி தாளிக்கிறப்ப கடுகு உளுந்தெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டேன் பார்த்திங்களா? அது வந்து கொஞ்சம் நல்ல கலராக கிடைக்கும் பாருங்கள் சட்னி. அதுக்காக தான் அந்த மிளகாத்தூள் நான் சேர்த்தேன். உங்களுக்கு அந்த கலர் தேவையில்லை, இருக்கிற கலரே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடுகு உளுந்தை போட்டதுக்கப்புறமா நீங்கள் அரைச்ச சட்னியை அதில் சேர்த்துக்கலாம். அது வந்து ரொம்ப முக்கியமாக போட்டே ஆகணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ சூப்பரான ஒரு தோசையும் வெள்ளைப்பூண்டு தக்காளி சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
சூப்பராக இருக்குது, நல்லா காரசாரமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.